இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் தங்கச்சி வந்து புது வீடுக்கு பால் காய்ச்சி போனா. ஸோ அதனால தான் அங்கே போயிருந்தோம். ஸோ 4:30 to 5:30 வந்து பால் காய்ச்சிட்டா. பிரம்ம முகூர்த்தத்தில் பூசை பண்ணி பால் காய்ச்சியாச்சு. நாங்கள் வந்து லட்டுவை ஸ்கூலுக்கெல்லாம் போனதுக்கப்புறமா 9 o'clock மேலே தான் அம்மாவும் நானும் போனோம். அன்றைக்கே பால் காய்ச்சிட்டு அன்றைக்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம் சாமான் எல்லாமே அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். என் தங்கச்சி வந்து அவள் ஒர்க்கில் இருக்கிறதுனால 2 days தான் லீவ் இருந்ததுனால அப்போவே எல்லாம் வேலை முடிச்சிடலான்னு பிளானில் இருந்தோம். அப்புறம் அங்கே போனதில் சிட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து ஆர்கனைஸ் பண்ணலை. புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுனால மத்தியானம் லஞ்சுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ மத்தியானம் லஞ்சுக்காக ஃபிஷ் சாம்பார் ரைஸ் எல்லாமே பண்ணியிருந்தா. ஸோ அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்க பிரேக்கில் தான் வந்திருந்தாங்க. அவங்க ஒர்க்கில் இருக்கிறாங்க. எல்லாருமே பிரேக்கில் வந்து போனதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி ரொம்ப வேலையாக இருந்தாலுமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக தான் இருந்துச்சு. சிட்சாட் பேசிக்கிட்டே எல்லோரும் ரிலாக்ஸாக சாப்பிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டேயும் அங்கேயே ஸ்டே பண்ணி லட்டுவே அங்கே இருந்தே நான் ஸ்கூலுக்கு அனுப்பினேன். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா வீடு இப்படி தான் இருந்துச்சு. ஆர்கனைஸ் இன்னுமே பண்ணலை. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு ஈவினிங் மேலே தான் வீட்டுக்கே வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.